जय गुरुदेव। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् तस्मै श्री गुरुवे அஷ்டவக்ராவோட முதல்ல அது கதை என்ன, அது வந்து எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் அ டயலாக் பிட்வீன் அஷ்டவக்ரா அண்ட் ஜனக மகாராஜா. ஆக்சுவலா வந்து பகவத்கீதை மாதிரியோ யோக சிஷ்டா மாதிரியோ இந்த டைலாக்னு கூட சொல்ல முடியாது. அஷ்டவக்ரா தான் வந்து மெயினா சொல்றாரு. நான் போன கிளாஸ்லயே சொன்னேன், இது 20 சாப்டர்ல 9 சாப்டர் வந்து ஜனகர் சொல்ற மாதிரி வரும், அதுல அஷ்டவக்ர சொல்றது வராது. மீதி 11 சாப்டர்ல அஷ்டவக்ர பேசுறதுதான் வரும், அதுல ஜனகர் அவ்வளவா நடுவுல பேச மாட்டார். அதனால இந்த டைலாக்னு சொல்றதா இல்ல ஞான விளக்கம் அப்படின்னு சொல்றதான்றது எப்படி வேணா வச்சுக்கலாம் அப்படின்ற சொல்றது ஒரு விஷயம். இப்ப என்னன்னா, இந்த அஷ்டவக்ரா எதற்காக சொல்லப்பட்டது? எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனகர் கேக்குறாரு. என்ன ஞானம் வேணும்? எனக்கு பந்த முக்தி வேணும் அப்படின்னு கேக்குறாரு இல்லையா? அதனால்தான் ரெண்டாவது முதல்ல அஷ்டவக்ரா ஆரம்பிச்ச உடனே பந்த முக்தி வேணும் என்று கேட்டதால் முக்தி மிச்சாமி நீயா கேட்ட இச்சசி ஏத, அதனால்தான் சொல்ற, நீ முக்தி வேணும்னு கேட்ட, அதனால்தான் சொல்ற. அப்படின்னா இந்த ஒரு பெரிய விஷயம் வந்து நமக்கு விடுதலையை தரப்போகிறது. முதல்ல விடுதலையை தரப்போகிறதுன்னா நமக்கெல்லாம் எது வந்து நம்மள கட்டி போடுது, எது எனக்கு பாண்டேஜா இருக்கு அப்படின்னு முதல்ல எது என்ன கட்டி போடுது, எது எனக்கு பாண்டேஜா இருக்குது, எது எனக்கு ட்ரபிள்சமா இருக்கிறது அப்படின்றது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்கள ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியது. அந்தந்த ஒரு பந்தத்துக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம இந்த ஒரு விடுதலைக்கு வேண்டிய ஒரு தேவைக்கான ஒரு இந்த ஞானத்தை நம்ம உபயோகிச்சு போறோம். சரியா? ஜனகர் சொன்ன உடனே அஷ்டவக்ரா சொல்றது, உனக்கு விடுதலை வேணும்னா முதல்ல நீ இந்த புலன் நுகர்வுகளுக்கு பின்னால ஓடுறத முதல்ல நிறுத்து. சரி, புலன் நுகர்வுகளுக்கு போக இப்ப நான் சாப்பிடாம எப்படியா கிளாஸ் எடுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் இதெல்லாம் வெளிச்சத்தை பார்க்காம இந்த மாதிரி சொல்லணும்னு ஒரு ஆசைப்படாம நான் எப்படி இந்த வேலையை செய்யறது? கம்ப்ளீட்டா நம்ம புலன் நுகர்வுகள்ல இருந்து நம்மள வித்ட்ரா பண்ணிக்கணும்னா கம்ப்ளீட் சன்னியாசியா போகணும். அதுக்காக காவி உடை அணிஞ்சுக்கணும் அப்படின்றது இல்ல, அந்த சந்நியாச பாவம் நமக்குள்ள வரணும். சந்நியாச பாவம் வரணும் அப்படின்னா அதனால நான் எதுவுமே ருசியான, சிலர் இருப்பாங்க நான் ருசியானது சாப்பிட மாட்டேன், ருசி இல்லாம ஒரு உப்பு சப்பு இல்லாம தான் சாப்பிடுவேன், ஏன்னா காரசாரமா சாப்பிடும் போது எனக்கு வந்து அதுல ஒரு ஈடுபாடு வந்து எனக்கு பந்த முக்தி வராது, நான் என் புலன்களுக்கு அடிமையாயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அவங்கவுங்க கருத்தை பொறுத்தது. ஆனா புலனுகர்வுகள் இருக்கும்போது கூட நான் வந்து ஒரு பெரிய விருந்து போய் சாப்பிடலாம். ஆனாலும் அந்த விருந்து சாப்பிடும் போது மனதில ஒரு டிட்டாச்மெண்டோட, அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப வார்த்தைகளை வந்து சரியா புரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஒரு சரி இட்ஸ் ஓகே. இல்ல தண்டா சார் நிறைய தடவை கிளாஸ் சொல்லியிருக்காரு, நம்மளாம் ஐஏஎம்சிக்கு போனா எல்லாருக்கும் வடை சாப்பிடணும்னு ஆசை, நம்மளாம் கியூல நிப்போம். அந்த வடை சட்டியில பார்த்தோன்னா வடை குறைஞ்சுட்டே வரும், ஐயோ நான் போறதுக்குள்ள வடை இருக்காது போல இருக்கே அப்படின்னு பிரபாவதிக்கு சிரிப்பு வருது. வடை இருக்காது போல இருக்கு, ஏன்னா கரெக்டா எனக்கு முன்னால 2 வடை இருக்கும், எனக்கு முன்ன நிக்கிற வந்து எனக்கு 2 வடை வேணும்னு எடுத்துட்டு போயிருப்பான். அந்த ஒரு நேரத்துல அந்த கிருஷ்ணர் சொன்ன மாதிரி திதிக்ஷா, இட் இஸ் ஓகே அப்படின்ற ஆட்டிடியூட் எனக்கு என்ன வாழ்க்கையில் நம்ம விளையாட்டுன்னா வந்திருக்கோம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து அந்த புலனுகர்வுகளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத ஒரு தெளிவு ஏற்படும்.
அடுத்த விஷயம் என்ன சொல்றாரு, புலனுணர்வுகளுக்கு பின்னால் ஓடாதே, அது உன்னை விஷம் மாதிரி காலை பிடிச்சு இழுத்து விட்டுரும் அப்படின்றார். சரி, அத எப்படின்னு நான் ஓரளவு புரிஞ்சுட்டேன். அடுத்தது என்ன சொல்றார், உனக்கு ஞானம் வேணும்னா நீ ஞான பாதையில நல்ல ஒரு ஸ்டெட்ஃபாஸ்டா நீ ஜேர்னி ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல எதனா பிரயாணத்துக்கு போகும்போது நான் பிரயாணத்துக்கு தேவையான ஒரு ஆயத்தம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உன்னை நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படின்னா அவரு 5 விஷயங்கள் சொல்றார் இல்லையா. அந்த 5 விஷயங்களை நம்ம புரியுது. என்ன 5 விஷயம் சொல்றார், க்ஷமா, ஆர்ஜவா, தயா, தோஷா, சத்தியம். இந்த விஷயங்கள்ல உனக்கு நான் அமிர்த கலசமா உனக்கு கொடுத்துருக்கேன். நான் இத வச்சுக்கோ. எப்பெல்லாம் இந்த விஷபாம்பு படிச்சோம் இல்லையா, இந்த கருணாகம் உன்னை தீண்டிடும். அந்த கருணாகம் எதே என்னுடைய ஈகோ. அந்த ஈகோ என்னை தீண்டும் போதெல்லாம் நான் இந்த ஞானத்தை உபயோகித்து வெளியில வரணும். அதுக்காக நான் இவ்வளோ பேசுறேன், அஷ்டவக்கரம்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதனால எனக்கு ஈகோவே கிடையாது அப்படின்னு நானா நினைச்சுக்க கூடாது. அது என்னைக்கு எப்ப அது தலை தூக்கி என்ன மண்டையில போட்டுன்னு எனக்கே தெரியாது. எனக்கே தெரியாம அது என்ன கிராப் பண்ணிக்கும் இல்லையா. சரி, அது பண்ணின்னு போட்டோம். ஆனா எனக்கு நீ கொடுத்திருக்க இந்த ஞான ஒரு அமிர்தம், இதை நான் ரெடியா வச்சுக்கணும். அதுதான் நம்ம அந்த கொடை எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, கொடைய ரெடியா வச்சிருக்கணும். மழை வந்த உடனே நம்ம கொடை. சோ இந்த 5 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்படி அத வாழ்க்கையில கடைபிடிக்கணும்ன்றது அவங்களோட ஒரு முயற்சியின் பலனாக நமக்கு கிடைக்கும். அடுத்து என்ன சொன்னாரு, இந்த பஞ்சபூதங்களுக்கும் உனக்கும் என்ன ஒரு பந்தம் இருக்கு. அப்படி பந்தம்னா நீ பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன எடுத்த உடனே நான் பிருத்திவி, நான் ஜனம், நான் வாயு, நீ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றது. அந்த இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூமியும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, வாயும் கிடையாது அப்படின்னு இதெல்லாம் ஒரு மாதிரி ட்ரை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஞானம். பகவத்கீதையில 7வது சாப்டர் நம்ம திருப்பி படிக்கணும். ஞான விஞ்ஞான யோகம். ஞானமும் வேணும், விஞ்ஞானமும் வேணும், வேர்ல்ட்லி நாலேஜும் வேணும், ஆத்ம ஞானமும் வேணும். சிலர் ஆத்ம ஞானத்துல ரொம்ப குழம்பி போயிட்டு தப்பா முடிவு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆத்ம ஞானம் என்பது ஒரு விளக்கு. நான் எப்ப பார்த்தாலும் விளக்கு வச்சிருந்தா நான் தெரிஞ்சுட்டு இருப்பேன், சூரிய ஒளி எனக்கு வானா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. பகல கூட நம்ம விளக்கு வச்சிருந்தா ஓடிட்டு இருப்போம். அந்த மாதிரி இந்த ஞானம் என்பது எனக்கு தேவை. அதற்காக இகலோக வாழ்க்கையில இருந்து நான் என்னை வித்ரா பண்ணிட்டு சூரிய வெளிச்சமே எனக்கு வேண்டாம், நான் எப்ப பார்த்தாலும் ஜன்னல் எல்லாம் மூடிட்டு இந்த ஞான விளக்கு வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இஃப் வி ரிஜெக்ட் த நாலேஜ் ஆஃப் த இகலோக ஞானத்தை நம்ம கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ண முடியாது. அத நம்ம இந்த ஞானத்தோட ஒரு கோத்து வச்சுட்டு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு அந்த nuances of understanding the Atma Jnana and remaining in that is a it's not an easy job. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அதை நோக்கியாவது நம்ம போலாம் அப்படின்ற விஷயம் சொன்னேன். அப்புறமா இந்த பூமி தத்துவம், ஜல தத்துவம், வாயு தத்துவம், அக்னி தத்துவம் எல்லாம் நம்ம உடம்புல எவ்வளவு தூரத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி நம்ம அந்த ஆகாஷ தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசியில அதுதான் யூ ஆர் நாட் திஸ் பாடி, யூ ஆர் த ஆத்மன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நம்மள அதை எடுத்துட்டு போகும். நீ இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இல்ல, நீ பரிசுத்தமான ஆத்மன். நம்ம இதுல ஜீசஸ் கிரைஸ்ட் கூட சொல்லிருக்கா, பரிசுத்த ஆவியே அப்படின்னு. ஆவியதான் பரிசுத்தம் சொன்னாரு, இந்த உடம்ப பரிசுத்தம்னு சொல்லல. இந்த உடம்புல எல்லா விதமான தாக்கங்கள், உடம்பும் மனதும், பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்றது வெளி உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்களால
கான்ஸ்டன்டா தாக்கத்துக்கு உள்ளாகுது. இந்த தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த ஞானம் என்ற ஒரு பெரிய கொடையை நம்ம முன்னால வச்சுக்கணும். ஆனால் எப்ப பார்த்தாலும் கொடை வச்சுட்டு தெரிவேன்னு இருக்கக்கூடாது. சோ இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நான் இல்ல, நான் ஆத்மன் அப்படின்றது இது சாதாரணமாக மனது வாயில சொல்றது ரொம்ப ஈஸி. ஆத்ம தத்துவத்துல இருக்கணும், ஆத்ம ஞானத்துல இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அது எவ்வளவு கஷ்டம்ன்றது நம்ம இந்த பாதையில இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ஆன்மீக பாதையில விடாம பயணிக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம். எத்தனையோ விஸ்வாமித்திரன் மாதிரி ஒரு பெரிய ஞானிய வழுக்கி வழுக்கி விழுந்திருக்காரு இல்லையா? எவ்வளவோ அவரு இந்த தியானம் எல்லாம் பண்ணி எல்லா சித்திகளும் வந்தப்பனா ஒரு பெண்ணு பின்னால போயிட்டு எல்லாத்தையும் விட்டுருவாரு. அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. Again he had to do meditation and yoga practices for years on together to get back at that. திரும்பி வந்த உடனே ஒரு கோபம் சாபம் கொடுத்தாரு, எல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி இந்த ஆன்மீக ஞானத்துல நம்ம பயணம் செய்யும் போது கால வாரது நிறைய விஷயங்கள் இருக்கு. அத நம்ம புரிஞ்சுட்டு போறதுன்றது ஒரு கத்தி மேல நடக்கக்கூடிய ஏன் நான் ஏன் கத்தி மேல நடக்கணும்? நான் பேசாம ஜாலியா இருந்துட்டு போறேன்னு. நோ ப்ராப்ளம் அட் ஆல். We need not sit and break our heads for all these things. எது வேணும்? என்ன ஜனகர் அவர் ஞானம் வேணும்னு கேட்டார். இப்ப நமக்கெல்லாம் ஞானம், நான் இந்த ஒரு சாப்டர் முடிஞ்ச அப்புறமா உங்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் இதுதான். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவோ, இது பிராக்டிக்கல் நாலேஜ் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதை பத்தி நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணலாம், என்கிட்ட கேட்கலாம். ஆனா அவ்வளவு கூட வேண்டாயா 10 மணிக்கு உட்காந்து நான் ஏன் மண்டையை உடைச்சுக்கணும் அப்படின்னா, ப்ளீஸ் யூ கேன் லீவ் திஸ் குரூப், நோ ப்ராப்ளம். அதனால யாரையுமே தப்பா எடுத்துக்க கூடாது, முடியாது. நானே பாப்பேன், ஒரு 4 சாப்டர் என்னால மண்டை காஞ்சு போச்சுன்னா சரிம்மா போயிட்டு வரேன் நானு, நீங்களா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதா. குருஜி மாதிரி ஒரு அந்த லெவல்ல இருக்கிறவங்களால தான் இதை தெளிவாக சொல்ல முடியும். நானும் ஏதோ ஒரு சின்ன குழந்தை மாதிரி இதை ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கேன். தட்ஸ் ஓகே, we have started, let's go on together. அதுக்கப்புறமா நீ இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லும் போது என்னைய சொல்ற அப்படின்னா, இந்த இடத்துல நான் எப்ப பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கணும், எப்ப நான் அது இல்ல அப்படின்னு தெரியணும்ன்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு புரியணும். அதுதான் ரியல் அண்ட் அன்ரியல். 2 விஷயம், ரியல் அண்ட் அன்ரியல். இது பாண்டேஜ் அண்ட் லிபரேஷன். இது ரியல் அண்ட் அன்ரியல். இது இந்த கமலாசன் பாட்டு கூட, நீ காணும் இந்த வானம் கூட பொய் அப்படின்னு, இது கூட வான் கூட நிஜமல்ல அப்படின்னு யோக வசிஷ்ட ஆரம்பிக்கிறதா அங்கதான். நீ பாக்குற ப்ளூ ஸ்கை இஸ் நாட் ப்ளூ அட் ஆல். அங்கேயே உதச்சிட்டு வரும் இல்லையா? எது ரியல், எது அன்ரியல்? எல்லாரும் சொல்றாங்க இந்த ஜெகத் மித்யா, பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜெகம் ஏண்டா மித்யா, கண்ணுக்கு எதிரே இவ்வளவு விஷயம் இருக்கே அப்படின்னா, அப்போ மித்யாவுக்கும் சத்யாவுக்கும் என்ன ஒரு டெபினிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுட்டாதான் எப்போ நம்ம மித்யா ஞானம் இது சத்யா ஞானம் இது அப்படின்னு புரிஞ்சுக்கோம். அப்ப அதுக்கு யாரு டெபினிஷன் கொடுக்கறது? குருஜி சொல்லியிருக்காரு, which ever is measurable is unreal. எதை நம்மளால அளவிட முடியுமோ அது எல்லாம் ரியல். சரி, எதை நான் நான் டேபிள் அளக்கலாம், வீட்டை அளக்கலாம், செவுத்தை அளக்கலாம், மற்றதெல்லாம் எனக்கு வர துன்பத்தையும் எனக்கு வர கஷ்டத்தையும் நான் அளக்கணுமா? அப்ப அதை அளக்க முடியாதுதால அதுதான் ரியலா அப்படின்னு ஒரு குழப்பம் நமக்கு வருது இல்லையா? சோ இந்த டெபினிஷனுக்கு மேல நம்ம இன்னொரு டெபினிஷன் குருதேவர் கொடுக்குறாரு. என்னன்னா, that which is created will be destroyed. எதற்கெல்லாம் பிறப்பு இருக்குமோ அதற்கெல்லாம் இறப்பு இருக்கு. பிறப்பும் இறப்பும் இல்லாததுதான் சாஸ்வதமானது. எது பிறப்பு இறப்பு இல்லாதது? இந்த பூலோகமா
அப்படின்னா பூலோகம்ன்றதுக்கே நமக்கு வந்து ரெண்டு டெஃபினேஷன். என்னோட உலகம் வேற, இந்த மெட்டீரியல் வேர்ல்டு அவுட் சைடு வேற. எது நிஜம்? இதுவும் நிஜம் இல்ல, அதுவும் நிஜம் இல்லை. ஏன்னா நான் செத்து போன படமா எனக்குள்ள இருக்கிற இந்த உலகம் என்னோடைய மறந்து. அப்ப அந்த உலகத்துக்கு எப்ப அந்த உலகம் தோணுச்சுன்னா, 2 வயசுலயே தோயமனோட உலகம் தோணிட்டா இல்ல. when I start interacting with the outside world, என்னோட உலகம் டெவலப் ஆச்சு. அந்த என்னோட உலகம் என் மனதுக்குள்ள டெவலப் ஆனது நான் இறக்கும் போது இல்லாம போகும். சோ இந்த என்னோட யாரோ மியூட்ல இல்ல, ப்ளீஸ் மியூட்ல போட்டுக்கோங்க. பானு பானு மியூட்ல போடுமா? தேங்க்யூ. சோ இது வந்து தோற்றமும் அழிவும் இருக்கக்கூடியது. அதனால என் உலகம் நிஜம் அல்ல, அது அன்ரியல். எது சாஸ்வதம்? அன்பு சாஸ்வதமானது. இந்த மாதிரி வந்து நான் ஒரு எக்ஸசைஸ் சொன்னேன், அதை நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருந்தீங்கன்னா இந்த ரியல் அன்ரியல்ல வந்து நம்ம கான்ஸ்டன்டா இல்லையே. எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. yesterday we had a very disturbing day throughout the day, not because of anything to do with us, but due to somebody else's afflictions. நம்மளையும் வந்து அது தாக்கம் இருக்கு. ஞானத்துதான் இருக்கேன். நாங்க 2 பேரு குருஜி ஒண்ணு இதுதான் இருக்கும். ஆனாலும் இன்னொருத்தர் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்ம நேத்து வந்து அப்படி ஒரு இதுவா இருந்தது. அப்போ வந்து எனக்கு வந்து இட் வாஸ் an opportunity for me to gauge myself, how much I am getting disturbed, how much others are getting disturbed. Am I getting disturbed to that extent? No. I could understand that I am able to be calm and composed even in such a troublesome situation. I am much better than others அப்படின்ற ஒரு இது வந்தது. பட் அட் த சேம் டைம் ஐ எம் ஆல்சோ லூஸ் மை செல்ஃப். பட் ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். குருஜி சொல்லியிருக்காரு இல்லையா, பிகம் யூ ஆங்கிரி, யூ ஆர் ஆங்கிரி, யூ ஆர் ட்ரபிள்ட், யூ ஆர் கிரீவ்ட், எவ்ரி திங் இஸ் ஓகே, பட் be grieved, be get angry with the awareness. Yes. So when I was getting angry, when I was getting upset due to something else today, I was aware, oh, this is what it is. எனக்கு இப்போ வந்து இந்த விஷயம் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு, எனக்கு நான் வந்து வார்த்தைகளை வந்து விடுறேன் அப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துல இன்னும் இது தப்பு, நம்ம பண்ணிருக்க கூடாது, இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ண. சோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஞானத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து பண்ணன மொழி. ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் த கான்சியஸ்னஸ், ஐ எம் த ஆத்மா. எப்ப பார்த்தாலும் உட்காரணும்ன்றது வந்து இம்பாசிபிள் திங். தட் இஸ் நாட் வாட் இஸ் தி ஐடியா ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அஷ்டவக்ர கீதா அப்படின்றது வந்து நம்ம ஒரு விதத்துல புரிஞ்சுக்கணும். ஓகேயா? என்ன இல்ல என்னால இந்த மாதிரி இருக்க முடியல, நான் இந்த வாழ்க்கையில குழப்பி தள்ளின்னு தான் இருக்கேன் அப்படின்னா அது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பர்செப்ஷன்ஸ் ஐ ஹாவ் அபவுட் மை மனே ஏவ மனுஷானாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனதில் ஏற்படக்கூடிய இந்த தாக்கங்கள் தான் என்னோட உலகமா இருக்கு. அப்ப என் உலகத்தை சுத்தப்படுத்த வேண்டியது நான் தான். ஏன் நான் இப்படி பாக்குறேன் அப்படின்னா அப்பதான் வந்து அஷ்டவக்ரம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இதெல்லாம் நீ இல்ல அப்படின்னு எப்ப புரிஞ்சுக்க போற? நீ கோவமா இருக்க, நீ அப்செட்டா இருக்க, உனக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்றது உனக்கு ஏதோ ஒன்று ஒண்ணு உள்ள இருந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறது. எனக்கு இப்ப கொஞ்ச நேரத்துல எனக்கு கோவம் வந்தது அப்படின்னு இது தப்பு அப்படின்னு ஒரு ஞானம் உள்ளன்னு சொல்லிச்சு இல்லையா, அதுதான் வந்து நானு. அது என்ன பண்ணுது? நான் பேசுறதுக்காக சக்தியாகும், நான் பார்ப்பதற்கான ஒரு சக்தியாகவும், நான் புரிந்து கொள்வதற்கான ஒரு புத்திசாலித்தனமாகவும் எனக்குள்ள இருந்து என்ன பஞ்சேந்திரியங்கள்ல ஒளிவூட்டுவதாக இருக்கக்கூடியதுதான் அந்த இல்லுமினேட்டர் என்ற ஞானம். இப்ப ஒரு நிகழ்வு அப்படின்னு எடுத்துட்டானா இது வந்து it is a bothering me, then bothering me அப்படின்றது எனக்கு சொல்றத ஒண்ணு,
பாதர் ஆகிறது ஒண்ணு, பாதரேஷன் ஒண்ணு. அங்கதான் அந்த சீயர், சீயிங் அந்த சீன், இந்த மூணுத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்கும்போது ஐ எம் நாட் திஸ் சீன். இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நான் இறங்கல, இந்த விஷயங்கள் நான் செய்யல, இந்த விஷயங்கள்ல என்ன எப்படி நம்ம ஒரு டிவி சீரியல்ல பாக்குறதே தான் பெஸ்ட். There is one lady who is getting afflicted by her surrounding family அப்படின்னா எஸ் அத பார்த்து எனக்குள்ள ஐயோ இந்த மாதிரி எல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படின்னு வர்றது தப்பு இல்ல. அதே சமயத்துல நான் டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா அந்த பொம்பளையும் இல்ல, அதை வருத்தப்பட வச்சு வந்த குடும்ப சூழ்நிலையும் இல்லை. அந்த மாதிரி என்னோட கான்சியஸ்னஸ் இதையெல்லாம் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சீயரா இருக்கு. எவ்வளவு தூரம் திஸ் சீயர் should get involved in the seeing அப்படின்றதுதான் நமக்கு புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இங்க என்ன சொல்றாங்க, you are one seer of all. நீ உன்னை மட்டும் பார்க்கல, you are seer of all. இந்த உலகத்துல பறந்தப்பனா நாளைக்கு நல்ல நடக்க போற ஒரு பெரிய விஷயத்தையும் நான் தான் பார்க்க போறேன். நேத்து நடந்த ஒரு பெரிய குழப்பத்தையும் நான் தான் பார்த்தேன். இன்னைக்கு நடக்கக்கூடிய அதோட தாக்கங்களையும் நான் தான் பார்த்தேன். So I am seeing the past, present and the future. அத எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்த உடனே அந்த தாக்கத்திலிருந்து என்னை எப்படி நான் விடுவிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு தரும். சோ இந்த தாக்கங்கள், இந்த வெளி உலகம் என் மனதில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், அதனால் எனக்கு வரக்கூடிய ஒரு அனுபவங்கள் தான் பாண்டேஜ். அதுக்காக அனுபவமே இல்லாம இருக்க முடியாது. இந்த அனுபவங்கள் என்னை தாக்கும் போது நான் என்னை எப்படி காத்துக்கணும்? நான் தான் ஒரு அமிர்தம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அமிர்தத்தை குடிச்சுக்கூடும். சரி, தலைவலி வரும்போதெல்லாம் நம்ம மாத்திரை சாப்பிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பிரச்சனைகள், இந்த கருநாகம் என்னை தீண்டும் போதெல்லாம் அதுல இருந்து நான் எப்படி என்னை விழிச்சுக்கணும்ன்றது ஒரு இது. அடுத்தது யூ ஆர் நாட் த டூயர் அப்படின்ற பகவத்கீதையிலேருந்து வந்த ஒரு விஷயம் இது. அதனாலதான் இந்த அஷ்டவக்ர கீதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பேசிஸ், அதோட அடித்தளம் என்னன்னா நம்ம பகவத்கீதையை புரிஞ்சுட்டு இருக்கணும். பகவத்கீதை கூட தெரியாது அப்படின்னா இந்த அஷ்டவக்ர கீதையை கையில எடுக்கிறது ரொம்ப அதுதான் இது உனக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்னு முதலே சொல்லிட்டாங்க இல்லையா. சோ நம்மளாம் அஷ்டவக்ர கீதை பகவத்கீதை படிச்சிருக்கிறதுனால we are able to at least to certain extent understand this. Okay, அடுத்தது you are not the doer. If you are the doer, then you are also the enjoyer or affect ஆறவன். I am not the doer னா என்ன அர்த்தம்? இங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன அந்த கர்ம பல தியாகம் வேணும். நான் பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் ஒரு அப்செட் ஆயிட்டு எதையோ பண்ணிட்டேன், ரைட்? இப்ப அதனால ஒரு ஃபேமிலியில ஒரு தாக்கம் வந்திருக்கும். அந்த தாக்கம் என்னதான் தாக்குது? ஏன் நான் அது பண்ணேன் அதனால என்ன தாக்குது? இட்ஸ் ஓகே, லெட் மீ லேர்ன் அ லெசன் அப்படின்னு தான் நம்ம போகணுமே தவிர யூ ஆர் நாட் த டூயர்னு சொன்ன இப்ப I didn't do anything, then why am I suffering? If you are the doer, you have to suffer. If you are not the doer, then you will not. இங்க இந்த நான் டூவர் யாரு? நான் டூவர்ஷிப் எப்படி வந்தது அப்படின்னா ஞானம் இன்மையால், ஜெகத் மித்யா என்பதை புரிந்து கொள்ளாததால் நம்ம அதுக்குள்ள போயிட்டு பணிஞ்சு ஒரு மாதிரி சொதப்பிட்டோம். ஓகே, then that is you have only done it. அந்த இடத்துல நான் I am not the doer சொல்ல முடியாது. பட் if the non doer எனக்குள்ள ஒண்ணு உட்கார்ந்துருக்கேன், my ஆத்மா, it says, then you don't do it. அங்க I am the doer, I am not the doer. Body mind complex is the doer, the pure consciousness is the non-doer.
இந்த ஒரு வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சு நான் என்னையா பிரயோஜனம் அப்படின்னா, often we have to slip from the doership to the non-doership. From ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், சரி டோன்ட் வரி, எக்ஸ்கியூஸ் யுவர் செல்ஃப். அதுதான் க்ஷமா. முதல்ல அந்த வார்த்தைகளை சொன்னதே க்ஷமா. முதல்ல சரி மன்னிச்சுக்கோ, நீ மத்தவங்களே மன்னிச்சுட்டு, நீ தப்பு, நான் தப்பு பண்ணிட்டேன், ஓகே ரைட், இனிமேல் நான் ஐ எம் சாரி, நான் யாரை அஃபெக்ட் பண்ணனோ கோ டு தம் அண்ட் சே சாரி, ஐ எம் சாரி, ஐ வில் நாட் டு இட் அகெயின். திருப்பி பண்ணாம இருக்க மாட்டோம், பண்ணுவோம். But still, every time we have to understand that this is a mistake, I will not repeat it. Anga, the doer separates himself to the non-doer. நான்-டூவர் நிம்மதியா இருக்கு. அந்த 2 பறவை கதை வந்து வாழ்க்கையில நம்ம மறக்கவே கூடாது. ஒரு பறவை பேசாம உட்கார்ந்துருக்கு, இன்னொரு பறவை பழத்தை தின்னு, முட்டை போட்டு கொட்டை போட்டு எல்லாம் வந்து அப்புறமா திரும்பி பார்க்குது, ஏன்டா இது இவ்வளவு நிம்மதியா உட்கார்ந்துருக்கு, நான் ஏன் இப்படி அவசரப்படுறேன்னா அது சொல்றது இந்த மாதிரி இரு அப்படின்னு. சோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா நான்-டூவரா சாட்சி பூதமா உட்கார்ந்துருக்கு. அப்பப்ப இந்த பழந்தின்னு கொட்டை போடுற இந்த 2வது அட்லீஸ்ட் அதுகிட்ட போயிட்டு கொஞ்சம் நிம்மதி அடையணும். So often if you are able to visit that place, that space where nothing is afflicting, where everything is real, அந்த ஒரு இடத்துக்கு ஸ்லிப் பண்ணி போகணும். அதுக்கு என்ன சொல்றாரு, நீ வந்து மெடிடேஷன் பண்ணணும். பட் இந்த மெடிடேஷன்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரீசெண்டா இந்த மெடிடேஷனை தப்பா புரிஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு மென்டலி அஃபெக்டடா இருக்கிறவங்களையும் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி மெடிடேஷனை தயவு செஞ்சு சத்துது. நான் தினம் 1/2 மணி நேரம் இப்படி உட்கார்றேன்றது மெடிடேஷன் இல்ல. நான் கொடுக்கிற ஒரு டெஃபினிஷன் ஃபார் மெடிடேஷன் இஸ் தட் the faith that you have in the divine, that I am being taken care of. Guruji says, I will give you the experience of falling, but I will never allow you to fall down. அப்படின்றத நான் அசைக்க முடியாம, this yesterday we have seen 100% in our life. How much of grace we have, how much of இன்னைக்கு வந்து ஒரு ராமநாம இது போட்டிருக்காங்க, ராமகீத கீத் ஆந்தம், ராம ஆந்தம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுல கார்கி அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி எழுதியிருக்காரு. இட் reassures everybody that you are taken care of. The mother is there to take care of. Rama is sitting there to take care. Not only நீ கிறிஸ்துவ, நீ முஸ்லிம், நீ படிச்சவ, நீ படிக்காத, no, there is no distinction at all. He is taking care of me அப்படின்றத 100% கிரவுண்டடா இருந்து எப்பவுமே 100% கிரவுண்டடா இருக்கிறது தான் நான் மெடிடேஷன் செய்யறேன் அப்படின்ற சொல்றது ஒரு விஷயம். கண்ணை மூடிட்டு உட்காருது மெடிடேஷன். கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து 100 எண்ணங்கள்ல மாட்டிட்டு அது பின்னால ஓடி திருப்பி வந்து வர்றது, இது மெடிடேஷன். லெட் அஸ் கெட் grounded in the one thought that I am being taken care of. My mother is there always. The divine is making me sit in his lap and takes care of me. அப்போ உனக்கு கஷ்டமே வராதானா? வருமா? என்ன பண்றது? உனக்கு கஷ்டம் வரும்போது அம்மா தானே நம்ம பார்த்துப்பா. அந்த மாதிரி அதை வந்து ஒரு தெளிவான கருத்தோட ஒரு புரிதலோட புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சோ நம்ம மெடிடேஷன் செய்ய செய்ய, அதாவது I am being taken care of by the divine. The divine always loves you. குருஜி சொல்லுவார், கடவுள் பனிஷ் பண்ண மாட்டான், கண்ணு குத்து இதெல்லாம் சொல்லி தராதுங்க குழந்தைங்களுக்கு. நீ தப்பு பண்ணா கடவுள் வந்து உன்னை கண்ணை குத்துறதுக்கு அவர் கையில வேலையும் கம்பெனியும் கொஞ்சம் வச்சுட்டு இருக்காரு. நோ, ப்ளீஸ் டோன்ட் டெல் சில்ட்ரன் திஸ் ராங் ஐடியாஸ். கடவுளுங்கிறது என்ன பாத்துக்கிறதுக்கு தான் இருக்காரு. அவர் எதுக்கு கையில குச்சி வச்சிருக்காரு? உன்னை சுத்தி எந்த கஷ்டங்களும் வராம, பூச்சிக்குழு வராம காப்பாத்துறதுக்காக வச்சுட்டு இருக்காரு. அப்படின்ற ஒரு விஷால புத்தி நமக்கு வேணும். அந்த ஒரு
ஆத்ம சுத்தியான ஒரு இடத்துல பியூர் கான்சியஸ்னஸ் நோக்கி நம்ம போகும்போது நமக்கு அந்த அமைதி என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இத நீ ரொம்ப முக்கியமா, அதுதான் 9வது ஸ்லோகத்துல சொல்றது, having thus burned down the forest of ignorance with the fire of servitude, I am the one pure consciousness, and discarding all grief, be happy. குருஜி என்ன சொல்ல, பி எல்லாத்தையும் விட்டுடு, ரிலாக்ஸா இரு, இது உனக்கு நீ சந்தோஷமா இரு, திஸ் இஸ் மை ஆர்டர் அண்ட் ஆல்சோ மை பிளெஸிங் அப்படின்னு சொல்லுவாரு. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஒரு கான்சியஸ்னஸ் எப்பேற்பட்டது, இங்க போய் நிம்மதியாருன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அந்த கான்சியஸ்னஸ் எப்பேற்பட்டதுன்னா பிரம்மத்தை போன்றது. பிரம்மத்துக்கு ஆசைகள் கிடையாது, பாசங்கள் கிடையாது, இருமைகள் கிடையாது, நல்லது கெட்டது கிடையாது, நீ வேண்டியவன் வேண்டிய எதுவுமே கிடையாது பிரம்மத்துக்கு. அந்த பிரம்மம் அந்த சித்தாக்காசம், இது சிதாக்காசம், எனக்குள்ள இருக்கிறதும் கடாக்காசம் அதேதான் அப்படின்னு இந்த மூன்றுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்போ நான் கூட பிரம்மமா அப்படின்னா, எஸ், வெரி மச் யூ ஆர் த பிரம்மம். உள்ளும் புறமும் நீ பிரம்மம், உள்ளும் புறமும் நீ தான் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் எவ்வளவு பியூரானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேதான் அது அந்த அளவுக்கு பியூராக இருப்பது நான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேண்டாம். நான் யார் நான் மதியதுவோ கதியது அப்படின்னு சொல்லிட்டு 11வது சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நான் பந்தப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு அதை அவேர்னஸே இருக்காம அந்த பந்தத்திலிருந்து விடுபடவே முடியாது. என்ன இருந்தாலும் நான் பந்தப்பட மாட்டேன் அப்படின்னு இருக்கவங்க எவ்ரிவே ஆல்வேஸ் இஸ் a liberated soul. I am bounded, you will be bounded forever. I am liberated, you are already liberated. So நம்மளோட மனதை நம்ம காப்பாற்றி எடுத்துக்கிறதுன்றது அடுத்த பாயிண்ட் சொன்னாங்க. ஏன் எப்படி அது பந்தப்படாம இருக்குது, பிகாஸ் அந்த கான்சியஸ்னஸ் அசங்கத்துவம், எதனாலேயும் அது கரைப்படுவதில்லை, எதன் பின்னாலும் ஓடுவதில்லை, எதுவும் அதில் ஒட்டிக்கொள்வது இல்லை. அதுக்கு அந்த லைட் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் இல்லையா, லைட் போட்டோன்னு ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் பிகம் விசிபிள். இந்த லைட் இட் இஸ் ஒன்லி illuminating me, making it that I am here அப்படின்னு காட்டுறதே உள்ள. நாச்சு எனக்கு இந்த லைட் போட, நீங்க லைட் போடாதீங்க, எனக்கு இந்த லைட் வேணாம், I cannot remove the light that is falling on me. At the same time this light will not stick to me. லைட் ஆஃப் பண்ண லைட் இல்லை. ஸோ அந்த மாதிரி this pure consciousness will never, இந்த மனசு எனக்கு சொல்லிட்டு இருக்குது, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, நீ கோச்சுட்டு இருக்க, கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தை ஓட சேர்த்துட்டு it gives me awareness. At the same time it does not get involved in my ups and downs, in my mood swings. It doesn't get affected. கிருஷ்ணர் சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா, நான் எதுலையுமே பந்தப்பட மாட்டேன்னு. சோ என்னோட செயல்களை எல்லாத்துக்கும் அது ஒரு சக்தி ஊட்டக்கூடியதாக எனக்குள் இருக்குதே தவிர நான் தான் சக்தி ஊட்டினேன், அதனால நீ அந்த சக்தியை வச்சுட்டு என்ன காரியம் பண்ணையோ அது என்ன அஃபெக்ட் பண்ணுன்றது கிடையாது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், அசங்கத்துவம்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த சிதாகாசம் அப்படி சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையா, ஐ எம் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் கான்செப்ட நல்லா புரிஞ்சுட்டோம்னா அந்த பிரம்மமும் நானும் ஒண்ணு அப்படின்னு சொல்லும்போது then the demarcation, the walls that separate us are only mithya. அதெல்லாம் உண்மை கிடையாது. நிஜமாவே நமக்கு இந்த பாடி என்பது நான் சர்வவியாபியாக இருக்கக்கூடியதற்கு ஒரு தடை அல்ல. ஏன்னா when I love everybody, I don't love with my body, I love with my consciousness. That consciousness can extend itself to all of you, to many of you, to me also, to the whole world. அப்போ அந்த அன்பு எப்படி வியாபிக்குமோ, அந்த அன்பு இந்த உடலை தூக்கின்னு வியாபிக்கல,
அந்த கான்சியஸ்னஸா அது வந்து சர்வவியாபியா இருக்கிறதுனால எனக்கும் அந்த மத்த அவுட் சைட் கான்சியஸ்னஸ்க்கும் திஸ் பாடி வில் பி நெவர் அ பேரியர் because I expand not with my body. I expand, I feel the expansiveness not with the body, but I feel the expansiveness with my consciousness. So the consciousness will not get limited by this body. நான் சின்ன பாடி பெரிய பாடி யானையா இருக்க பூனையா இருக்க இதெல்லாம் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணது. நம்ம எத்தனையோ இதுல பார்த்துக்கோ, ஒரு யானைக்கு ஒரு புலி சிங்கம் கூட ஒரு சின்ன குட்டி கிட்ட அவ்வளோ ஒரு அன்பை காட்டுறது. அதுக்கு அன்பை காட்டு அப்படின்னு சொல்லி தந்ததோ அதோட அந்த சிம்மமா இருக்கக்கூடிய அந்த உடலோ அதோட அந்த எக்ஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் த கான்சியஸ்னஸ் அது வந்து தடை செய்யல. அதனால்தான் அடுத்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சதுல இருந்து ஏகத்துவம். there is no difference between the supreme consciousness and my consciousness. It is the same. When I realize myself, slowly I get my purify myself. Purify which self? Not my conscious self. I purify my body mind complex. So andha madri when we are able to understand this pureness of this consciousness, the expansive nature of this consciousness, where this body mind complex will never be a barrier அப்படின்றத நம்ம உறுதியா இருக்கும்போது we will always feel the expansiveness in us. அப்ப அந்த ஸ்டைஃப்லிங் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம ஈஸியா விடுபட முடியும். அதுதான் நம்ம பந்தம், இதுதான் நமக்கு பந்த முக்தி. எப்ப நம்ம பந்தத்துல இருந்து விடுபடணும்னு நினைச்சோமே அப்பவே வந்து நமக்கு அந்த பந்த முக்தி வந்துடுச்சு. இதுல இருந்து நம்மள வந்து நழுவி நழுவி போக வைக்கக்கூடியது அந்த கருணாகம் என்று சொல்லக்கூடிய அந்த அகங்காரம். அந்த அகங்காரம்னா என்ன அப்படின்னா the doership. அந்த நான் டூவர்ஷிப் வரும்போதே அகங்காரம் என்பது போயிடுது. நான் டூவர்ஷிப் எப்ப வரும், இந்த டூவர்ஷிப்ல இருந்து எப்ப நம்ம விடுதலை அடைவோம் அப்படின்றதெல்லாம் we have to apply all this knowledge to our own problems every day, every minute. When we keep applying all these things, slowly one day we will also realize that nisangatvam, niskriya, akriya, இந்த வார்த்தைகள் எல்லாம் you are not attached, you are actionless, it's self-effulgent, without any taint. You practice meditation and indeed this is your bondage. நான் வந்து எனக்கு இது பிடிக்காது, அதை பேட்டர்ன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கும்போதுதான் அது பாண்டேஜே தவிர all these things will never bother me அப்படின்றது நம்ம நினைக்கும் போது அதை விட்டு நம்ம வெளியில வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் லாஸ்டா நம்ம என்ன பார்த்தோம்னா we are the expansive consciousness, அது பார்த்துட்டோம். நம்ம கான்சியஸ்னஸோட ஒரு எப்பேற்பட்டது அந்த கான்சியஸ்னஸ்னா இட் இஸ் அன்கண்டிஷன்ட், changeless, profound intelligence, and it is serene and unperturbed. Desire that consciousness. அந்த மாதிரி ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அதுதான் நான் என்பதை நான் வந்து டிசைர் பண்ணுவேன், ஆசைப்பட்டு அதை புரிஞ்சுண்டு அங்க போய் நிம்மதியா உட்காரணும் அப்படின்றதுதான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு இங்க சொல்லப்பட்டது. புரியுதுங்களா? So this is the main points of அஷ்டவக்ர கீதா. இதுல வந்து எந்த பாயிண்ட் புரியலனாலும் நம்ம திருப்பி 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 அதை வந்து போட்டு மற்றதெல்லாம் வந்து இதை எலாபரேட் பண்ற மாதிரி தான். இன்னி வரக்கூடிய அந்த அஷ்டவக்ர பேசக்கூடிய அடுத்த 10 சாப்டர்ஸும் இந்த விஷயங்கள்ல தான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்மளை போக வைக்குமே தவிர இதை தவிர வேற புது விஷயம் கிடையாது. நமக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே அஷ்டவக்ரா யூ ஆர் நாட் த பாடி ஒரே விஷயத்துல அடிச்சுட்டார், ரைட்டா? ஸோ அதை வந்து இந்த ஒரு 4 நாள் ஆசை போட்டு
நம்ம புரிஞ்சுட்ட அப்புறமா we will go to what how Janaka understood this. ஜனகருக்கு இது எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்பட்டிருந்தது. ஏன்னா அவரே ராஜரிஷி, அவரே ஞானி, அவருக்கே இது வேண்டி இருந்துச்சுன்னா நம்மளாம் எங்க இல்லையா? சோ நமக்கு இது எவ்வளவு தூரத்துக்கு அப்ளை அப்பா ஜனகருக்கு இப்படி புரிஞ்சுதா, எனக்கே புரியல. நம்ம இன்னும் நம்மளோட கான்சியஸ்னஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கல. திருப்பி திருப்பி இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரே படிச்சுட்டு இருந்தா கூட நமக்கு போடும். ஓகேயா? எனி டவுட் யூ கேன் பர்சனலி டாக் டு மீ, ஆர் இஃப் யூ வாண்ட் டு அன்மியூட் பண்ணிட்டு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கேட்கறதா நம்ம கேட்கலாம். எஸ்மா தாரா, லாஸ்ட் வீக் நீங்க குத்தஸ்துவ சைத்தன்யம்னு ஒண்ணு சொன்னீங்க. அப்படின்னா என்ன? எனக்கு அது கொஞ்சம் புரியல. சைத்தன்யம் குத்தஸ்தா அப்படின்னா அன்வில் அப்படி சொல்லுவாங்க. இந்த சக்கரத்துல சுத்திண்டே இருக்கும்போது அந்த அச்சாணி சுத்தாது. அச்சாணி it will not, the center of the circle will not go around. புரியுதுங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துல நம்ம மனது அலை பாய்ந்தாலும் நமக்குள்ள அலை பாயாம ஸ்டேபிளா இருக்கு. அந்த ரெண்டு பறவை மாதிரி சொன்னோம் இல்லையா, அதுதான் அந்த பியூர் கான்சியஸ்னஸ். நம்ம உடம்புல எங்க இருக்குன்னா இந்த சஹஸ்ராரத்துல இருக்கு. அதனாலதான் குருஜி அடிக்கடி டேக் யுவர் அட்டென்ஷன் டு த டாப் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலா டாப் ஆஃப் த பாடியில இருந்து துவாதசாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 12 கைப்பிடி அளவுக்கு மேல அது மட்டும் நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடி பரவி இருக்கும். நீ இந்த குரு தன்சார் சாரோட ஐக்கிய கிளாஸ்க்கு வந்தல்ல, அதுல ரொம்ப இந்த ஆஸ்ட்ரல் பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடி எல்லாத்துலயுமே இந்த 7 சக்கரங்களை ரொம்ப நல்லா சொல்லியிருப்பார். அது உங்ககிட்ட ரெக்கார்டிங் தானே கேட்டுப்பார். சோ அதுல கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் which will not get affected, which will not move at all, அந்த பாயிண்ட்க்கு குத்தஸ்த சைத்தன்யம். நம்மளோட சைத்தன்யத்துல ஆடாம அசையாம நிலையா இருக்கக்கூடியது அந்த குத்தஸ்த சைத்தன்யம். அதுதான் குழந்தைங்களோட சொல்வார் குருஜிங்க. எதுக்கு நம்ம எல்லாருமே தாயா இருந்திருக்கோம் இல்லையா, அந்த குழந்தை பிறந்த உடனே இங்க உச்சியை தொடாதன்னு சொல்லுவோம். பிகாஸ் அது இன்னும் க்ளோஸா இருக்காது. அது வழியாதான் அந்த கான்சியஸ்னஸ் போயிருக்கு. சில நம்ம ஞானியா இருந்து நம்ம உடல் பிரியும் போது இங்க பட்டால்னு சத்தம் கேட்குமாமா. அந்த அது வழியா அந்த சைத்தன்யம் வெளியில போகும் அப்படின்ற அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் சஹஸ்ராரம். அதுதான் குத்தஸ்த சைத்தன்யம். அம்மா இன்னொரு டவுட். இப்ப இந்த அந்த 5 பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, க்ஷமா, ஆர்ஜவா, தயா, 4th ஒன் தோஷாவா சந்தோஷாவாமா? தயா தோஷா. தோஷான்றது கண்டென்ட்மெண்ட். சந்தோஷா I am contented by myself. Okay. I don't think சந்தோஷமா நான் இருக்கேன்னா நீ fully you are contented by your own self. You are contented because your mother loved you so much. அப்படி கிடையாது. I am contented by my own self என்ற போது அந்த contentmentங்கிறது சந்தோஷா. Thank you ma. Anything? அம்மா எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. ஆமா ருக்மணி. அம்மா இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அட்டாச்மெண்ட்டும் நம்ம எப்படி பிரிச்சு பாக்குறது? இப்ப சில இது பண்ணிதான் ஆகணும், அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஃபீல் பண்றோம். அது அட்டாச்மெண்டா ரெஸ்பான்சிபிலிட்டியான்னு எப்படிமா? இப்ப அஸ்வத் வரா, உனக்கு அஸ்வத் இல்லன்னா நீ அவனுக்காக எல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது. அந்த தாய்க்கு குழந்தை மேல இருக்கிறது அட்டாச்மெண்ட் கம் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? ஒரு டீச்சருக்கு இருக்கிறது ஜஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அல்ல பொண்ணு எனக்கு கிளாஸ்ல உண்டான ஒரு நிமிஷம் தாழ்வு. சோ அது அட்டாச்மெண்ட் கம்ப்ளீட்டா 100% இல்லைன்னா ஒருத்தரையும் ஒரு வேலையும் செய்ய முடியாது. But at the same time, you have to carry on your responsibilities
with an unattached mind. You have to do 100%. குழந்தைங்களை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படின்றது வந்து என்னோட கடமை. நான் அது வந்து என்னோட சக்தியானுசாரம் நான் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தேடி அவனுக்கு கொடுக்கறேன். ஆனாலும் சில வீட்டுல வந்து குழந்தைங்க உருப்படாம போறது. அதுக்கு அந்த எவ்வளவு தூரம் நம்ம இவ்வளோ முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மேல இங்கதான் வந்து பகவத்கீதா இஸ் தி பேசிஸ் ஃபார் எவ்ரிதிங். அந்த கர்மா தியரிய விட்டுட்டானா நமக்கு வாழ்க்கை புரியவே புரியாது. எவ்வளோ வந்து நீ பாடுபட்டாலும் திஸ் இஸ் த கர்மா, இவன் வாங்கின் வந்த வரம் அப்படி. அதுக்குள்ள நம்ம அதுதான் டெஸ்டினி அண்ட் ஃப்ரீ வில் அப்படிங்கிறது. இந்த குழந்தைக்கு இவ்வளவுதான் வாழ்க்கையில அப்படின்னு வந்து இவ்வளவு புத்தி தான் கொடுத்துட்டாரு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு அதை 100% புரிஞ்சுக்கவே முடியாது. இவன் ஏன் இந்த அக்கா தங்கைகள்லயே நம்ம பாக்குறோம், அக்காவோட வாழ்க்கை சூப்பரா இருக்கும், தங்கையோட வாழ்க்கை நாசமா போகும். இப்போ அந்த தங்கையோட நாசமா வாழ்க்கை போனதுக்கும் அக்காவோட வாழ்க்கை சூப்பரா இருந்ததுக்கும் அம்மா அப்பா காரணம் கிடையாது. அம்மா அப்பா 2 பேரையும் ஒரு மாதிரி தான் போனாங்க. இவ வாழ்க்கைய வந்து இவ கேட்டு வந்த வரம். இப்ப வந்து எனக்கு உடம்பெல்லாம் எரியறது அப்படின்னு நம்ம கருட புராணத்துல என்ன சொல்லியிருப்பாங்க, நீ வந்து எவனையோ நான் எப்பவும் அப்படிதான் நினைச்சுவேன். யாரெல்லாம் நெருப்புல புடிச்சு தள்ளனோ, எவனுக்கெல்லாம் போன எத்தனையோ ஜென்மத்துல சூடு போட்டேனோ, இன்னைக்கு என் உடம்பு எரியறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுப்போம். So what we have done, that is as you sow so you reap. அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து இருக்கு. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும்போதுதான் நம்ம வாழ்க்கைய ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சக்தி நமக்கு வரும் அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். புரிய மாட்டேங்குது, புரியுது புரிய மாட்டேங்குது. திருப்பி திருப்பி நம்ம வந்து பகவத்கீதா, அஷ்டவக்கர கீதா, குருஜி வந்து நேத்து கிளாஸ்ல கூட சொன்னேன் நானு. குருஜி என்ன சொல்றாரு, ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த நீங்க கிரியா பண்ண சொல்றீங்க, மெடிடேஷன் பண்ண சொல்றீங்க, இதனால எல்லாம் எனக்கு முக்தி கிடைக்குமா? உனக்கு முக்தி கிடைக்காம நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க போறேன்? உனக்கு முக்தி கொடுக்கலன்னா இந்த கிரியாவையும் இதுவும் என்ன பிரயோஜனம் அதனால? ஆனா கிரியாவோடையும் நீ இந்த ஞானத்தோடையும் நீ ஐ ஹவ் கிவன் யூ a full package-ங்கிறார் அவர். நீ அஷ்டவக்கர கீதாவை சொல்லி கொடுத்துட்டேன், நாரத பக்தி சூத்திரா கொடுத்துட்டேன், பதஞ்சலி யோக சூத்திரத்துல நீ உடம்ப எப்படி வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன் நானு. ஐ ஹவ் கிவன் யூ a complete package-ங்கிறார். சோ ஞானத்தமும் வேணும், மெடிடேஷனும் வேணும், நம்ம பிராணாயாமம் வேணும். எல்லாத்தையும் அது சாதத்துல உப்பு மாதிரி பண்ணணும். உப்பே சாதமா நம்ம வந்து பண்ணிட்டு குழம்பிடும். ஓகே, shall we close? Any doubt? Okay. Thank you for everybody. Wednesday வந்து நம்ம செகண்ட் சாப்டர் ஆரம்பிச்சோம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ்மா. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். Stop.